ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா கிச்சன் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஃபிஷ் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நானே ஃபஸ்ட் டைம் செஞ்சேன், சூப்பராக வந்துச்சு. அது எப்படி செய்யுது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபிஷ் பிரியாணிக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, லெமன் ஜூஸு, புதினா, கொத்தமல்லி, பிரியாணி அரிசி ஊற வச்சுட்டோம். அப்புறம் இது தேங்காய் பால், மசாலா, இது ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, அப்புறம் இது வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா தாளிச்சிக்கலாம். வாங்க. பாத்திரம் வச்சுட்டோம், இது சூடாகட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி, புதினாலாம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியில் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா அப்புறம் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து இது கூட ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். 2 நிமிஷம் வதங்கட்டும். அப்படியே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள்லாம் போட்டாலே அதெல்லாம் சேர்ந்து மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் சைடில் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி மீனில் வந்து நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இதில் வதங்கட்டும். இது பொறுமையாக கலரி விடணும். ஒரு 2 நிமிஷம் இதிலே அப்படியே இருக்கட்டும். மீன் கொஞ்சம் லைட்டாக வேக ஆரம்பிச்சிச்சு. 2 நிமிஷத்தில் லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ இதோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டோம். கொதித்தோன்னா நம்ம மீனை எடுத்துடலாம். ஏன்னா மீன் இதிலே போட்டோன்னா கரைஞ்சிரும் அரிசி வேகிறதுக்குள்ளே. அதனால் ஒரு 2 நிமிஷம் இதில் கொதித்தோன்னா நம்ம மீனை செப்பரேட்டாக எடுத்துகிட்டு தவாவில் போட்டு அப்படியே நம்ம பொரிச்சிக்கலாம். அதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். வெயிட் பண்ணலாம். தேங்காய் பால் ஊற்றணும் இல்லையா, அதோட நம்ம லெமன் ஜூஸும் ஊற்றிடலாம். இதோட சேர்ந்து கொதிக்கட்டும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் எடுத்துடலாம். போதும் நமக்கு இதில் இருந்தது. இப்போ மீன் எடுத்து நம்ம அப்படியே தவாவில் போட்டு பொரிச்சிடலாம். உடையாமல் எடுக்கணும் மீனை. மீனெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம மீனெல்லாம் தனியாக எடுத்து தவாவில் வச்சுட்டோம். தவாவில் பொரிச்சிட்டு இருக்கு. அதை லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இதில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டாச்சு. இதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். அரிசியும் தண்ணியும் ஒரு லெவலுக்கு வந்துடும். அந்த டைமில் நம்ம அந்த மீனெல்லாம் எடுத்து இது மேலே வச்சு அப்படியே தம் போட்டுக்கலாம். அந்த பக்கம் மீனை திருப்பி போட்டுட்டோம். நல்லா மசாலாவோட சேர்த்து அது பொரிஞ்சிச்சு.
இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணி ஒரே லெவலுக்கு ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை ஒரு லெவல் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம வந்து மீன் எடுத்து வச்சுக்கலாம். மீன் வச்சுக்கலாம் அது மேலே. அதில் இப்போ நம்ம மீன் எடுத்து வச்சாச்சு. இது மேலே நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதில் இப்போ வந்து இந்த தம் போட்டுக்கலாம். நம்ம தவா மேலே வச்சாச்சு. இதை இப்போ இது மேலே மூடி போட்டுடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டும். இது மேலே வந்து நம்ம வெயிட்டான பாத்திரம் ஏதாவது வச்சுக்கலாம். நான் வந்து பூரி கட்டையை வைக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க கரெக்டாக வந்துச்சு நமக்கு. நம்ம லைட்டாக கலரணும். ஃபுல்லாக கலர் இருந்தாலும் நமக்கு மீனெல்லாம் உடஞ்சிரும். நல்லா வாசனை கம்மன்னு வருது. நம்ம இதை கலரிடலாம். லைட்டாக எடுக்கலாம். அரிசி நம்மளுக்கு கரெக்டாக வெந்துச்சு பாருங்க. நமக்கு அடி கூட அவ்வளோ பிடிக்கல. நம்ம தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால நமக்கு சூப்பராக இருக்கும். வாங்க பிளேட்டில் போட்டுக்கலாம். ரொம்ப கலர்னால் மீன் உடஞ்சிரும். பிளேட்டில் போட்டுக்கலாம். பிளேட்டிங் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. மீன் நல்லா வெந்திருக்கு. சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.